கைஸ் வெறும் 5000 ரூபீஸ் 5000 ரூபாய்க்கு பிரைவேட் வில்லா இருக்குதுங்க. பியூட்டிஃபுல்லா. வெல்கம் டு வெல்னஸ் ஸ்டே வயநாடுங்க. இன்ஸ்டாகிராமை திறந்தாலும் சரி, யூடியூப்பை திறந்தாலும் சரி, ஃபேஸ்புக்கை திறந்தாலும் சரி, வயநாடுக்கு மட்டும் சூப்பரான ஒரு ஹைப் இருக்குங்க. பட்ஜெட் அண்ட் லக்ஸரியா பிரைவேட் வில்லா இருக்கிற மாதிரி, ஸ்விம்மிங் பூல் இருக்கிற மாதிரி, கேஃபே இருக்கிற மாதிரி பக்காவான சூப்பரான ரிசார்ட் சொல்றேன் வாங்க. Wanna clear a bottle of Cabernet, wanna stay home, not even drink, wanna get out of my own head, wanna lay down, overthink, I wanna cry every tear I got, put on a dress, be a stranger's dream, lock up this heart of mine, wanna wear it on my sleeve, I kinda wanna hate you, but I wanna love you too. ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிஸோட ஃபன் பண்றதுக்கு சூப்பரான ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க. இந்த ரிசார்ட்ல பாத்தீங்கன்னா இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ் இருக்கு, கூடவே சூப்பரான பாஸ்கெட் பால் கிரவுண்ட் இருக்குங்க. கைஸ் இந்த ரிசார்ட்ல நீங்க ரூம் புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க கேட்குற வெஜ் நான்வெஜ்னு எல்லாமே சமைச்சு கொடுப்பாங்க. கிட்ஸ் எல்லாமே விளையாடுறதுக்கு சூப்பராகவே ப்ரைவேட்டாகவே நல்ல பார்க் வச்சிருக்காங்க. கைஸ் இந்த ரிசார்ட்ல பாத்தீங்கன்னா சூப்பரான வாட்ச் டவர் வச்சிருக்காங்க. நீங்க இது மேலே ஏறி நின்னீங்கனாலே போதும், வயநாட சூப்பரா பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் மட்டும் இல்லைங்க, கார்பரேட் கம்பெனில இருந்து வரீங்கன்னா மொத்த ரிசார்ட்டையுமே நீங்க எடுத்துக்கலாம். பக்கா பட்ஜெட் பிரைஸ்ல இருக்குங்க. Wish I was one or the other. I kinda wanna hate you. ஹாய் கைஸ், அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் மோனு விக்ரம். கைஸ் வயநாடு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு ட்ரீமிங் டெஸ்டினேஷனாக இருக்குங்க. ஒரு டைமாக வந்துட்டு போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு ரொம்ப ரம்மியமான ஒரு இடங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் தாங்க. பெரிய பெரிய மவுண்டெயின் இருக்குது, நிறைய வியூ பாயிண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய அனிமல்ஸ் இருக்குது, நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. அந்த சத்தத்துக்கூடையே நீங்கள் சூப்பராக தங்கலாங்க. இந்த மாதிரி வயநாடுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறதா இருந்தால் ஒரு பக்காவான ஸ்டே சொல்கிறேன். அதுதான் இந்த வைல்டு நெஸ்ட் வயநாடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேவை நமக்காக அரேஞ்ச் பண்ண லாக்மை ஹாலிடேஸ்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ட்ராவல் பார்ட்னர் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, ப்ரைவேட் வில்லாவாக இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, கேம்ப் ஃபயர் பண்ணுவாங்க, மியூசிக் பண்ணுவாங்க. ஃபேமிலியோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் வரும்போது ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க. கப்புள்ஸ்க்குன்னு தனியாக ஹனிமூன் சூட் வச்சுருக்காங்க. ஃப்ரேம் ஸ்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் வியூ பார்க்குற மாதிரியான சூப்பரான ஸ்டே இருக்குது. ஒரு வாட்ச் டவர் இருக்குது. எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குதுங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வரோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட பல் பண்ண வைக்கிறேங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் சேரும். இதுதாங்க சூப்பரான வைல்டு நெஸ்ட் வயநாடு. வாங்க பார்க்கலாம். சூப்பரான ரிசார்ட்டுங்க. உள்ளே போனேன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இயற்கையோட டச்சுங்க, நேச்சர் டச்சு சூப்பராக இருக்குதுங்க. ப்ரைவேட் வில்லாஸாக வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றா சொல்கிறேன், வாங்க உள்ளே போகலாம். சரிங்களா? இதோட என்ட்ரன்ஸ் இப்படி தாங்க இருக்குது. உள்ளே வந்தீங்கன்னா சூப்பரான வைப்பு கிடைக்குங்க. நேச்சர் டச்சோட சூப்பராக வச்சுருக்காங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீஸ் இருக்குது. ஃபுல்லாகவே க்ரீனரியாக தாங்க இருக்குது. உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்தோடனே ரிசப்ஷன் போயிருங்க, செக்இன் பண்ணிக்கோங்க ப்ராப்பராக கொடுத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட வில்லாக்கு போவீங்க. ஃபஸ்ட் இப்போ எடுத்த உடனே இங்கே ஒரு சூப்பரான வில்லா இருக்குது. சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய வில்லா. இந்த வில்லா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க. சரிங்களா? உள்ளே வாங்க காட்டுறேன். இந்த வில்லாவில் எத்தனை பேர் தங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லாவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெட்ரூம் தான் இருக்குது. 3 பேர் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 பேருக்கு என்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வில்லா பார்த்தீங்கன்னா 5000 ருபீஸ். இது ஏசி அண்ட் நான் ஏசி அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஏசி யூஸ் பண்ணிங்கன்னா 1000 ருபீஸ் அதிகம், அதாவது 6000 ருபீஸ். அதே நீங்கள் ஏசி யூஸ் பண்ணலைன்னா நான் ஏசி அப்படின்னுச்சுன்னா 5000 ருபீஸ்லேயே சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன், பேச்சுலருக்கு இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபேமிலிஸாக வரலாம், இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸாக வரலாம். சரிங்களா? இல்லாட்டி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக வரீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் அலோவ் பண்ணுறாங்க. பட் பேச்சுலர்ஸ்க்கு மட்டும் அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. சரிங்களா? அது ஸ்ட்ரிக்டாகவே ஃபாலோ பண்ணுறாங்க. வாங்க இந்த சூப்பரான ஃபஸ்ட்டு வில்லா பார்க்கலாம். உள்ளே வந்தோடனே ஒரு சூப்பரான ஸ்பேஸுங்க. இங்கே நின்று நீட்டாக நீங்கள் சில் அவுட் பண்ணலாம். சரிங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட ஃபேமிலி வந்திருக்காங்க. அவங்க கூட சேர்ந்ததை நம்ம வந்திருக்கோம். அவங்க எல்லாருமே இப்போ அங்கே வெளியில் போயிருக்காங்க. நம்ம தங்குற ரூம் இது தாங்க. சரிங்களா? அந்த ரூம் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா காரில் வந்துட்டாங்க, நம்ம பைக்கில் வந்தோம். செம்ம சீனிக்காக இருந்துச்சுங்க வர வழியெல்லாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு வில்லாவில் பார்த்தீங்கன்னா சின்ன ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ். சரிங்களா? இங்கேருந்து சூப்பரான வியூவெல்லாம் பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே உள்ளே வாங்க. ஸோ இதுதான் ரூமு. பக்காவாக இருக்குதுங்க. ஒரு சூப்பரான ஆம்பியன்ஸ் கொடுக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு நல்ல வைப் இருக்குதுங்க. பார்த்தீங்களா? ரூம்ஸோட பெட்ரூம் எல்லாம் ரொம்ப அழகாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நல்ல கம்ஃபர்ட்டான பெட்டுங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி எல்லா ரூம்ஸ்லையுமே இந்த மாதிரியான கர்டைன் தொங்க விட்டுருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நல்ல சாஃப்டான பெட்டுங்க. சரி, ரொம்ப கம்ஃபர்ட்டான பெட்டு தான். நல்ல கிங் சைஸ் பெட்டு. இந்த கிங் சைஸ் பெட்டுனால தான் 3 பேர் இங்கே அலோவ் பண்ணுறாங்க. ஒரு வேளை நீங்கள் உங்களோட ஃபேமிலியில் அதிகமாக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு 4 மெம்பர்ஸ், ஒரு 5 மெம்பர்ஸ் இருக்கீங்கன்னா 5 வயசு கீழே இருக்கவங்க எல்லாத்துக்குமே காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துட்றாங்க. 5 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதை நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க. பட் 3 மெம்பர்ஸை ஈஸியாக அலோவ் பண்ணுறாங்க.
பண்ணுறாங்க. இவங்க எல்லாத்துக்குமே காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்றாங்க. பக்கா பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. கேரளா ஸ்டைலில் அந்த ட்ரெடிஷ்னல் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில். சரிங்களா, இந்த கம்ஃபர்ட்டான பெட்டுங்க, அது கூடவே பார்த்தீங்கன்னா கூட சூப்பரான சோஃபாங்க. சரிங்களா, இது ஒரு வில்லா டைப் அப்படின்றதுனால இந்த மாதிரியான சோஃபா கொடுத்துருக்காங்க. கூடவே சிட்டிங்க்கு நல்ல சேர் கொடுத்துருக்காங்க. டிவி இருக்குது, அதே மாதிரி ஏசி இருக்குது. ஏசி யூஸ் பண்ணிங்கன்னா 1000 rupees அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கபோர்டு இருக்குது. இந்த சோஃபாவில் உட்காந்து நல்லா வச்சு லோட் பண்ணலாம். நல்ல ஒரு சூப்பரான லைட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு சூப்பரான மிரர் இருக்குது. சுற்றி கர்டன், இந்த சைடு நல்ல ஒரு வியூ பார்க்கலாம். அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸான பாத்ரூம். நான் காட்டுறேன் பாருங்கள். பக்கா நல்ல ஸ்பேசியஸான பாத்ரூம். மேலே ஷவர் இருக்குது. எனி டைம் ஹாட் வாட்டர் கொடுக்குறாங்க. க்ரீசர் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது, ஒரு வாஷ் பேஷனோட சேர்ந்து. சரிங்களா, அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இன்னும் சூப்பரான சீட்டிங். இந்த மாதிரி சீட்டிங் எல்லா ரூம்லேயுமே ஒரு சூப்பரான சீட்டிங் கொடுத்துருக்காங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா சில் அவுட் பண்ணலாம் ஃபேமிலியோட வரும்போது. அதுக்காகவே கொடுத்துருக்காங்க. கபோர்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் என் கூட வெளியே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குதுங்க. பாருங்கள், நல்ல வியூவாக இருக்கா? நல்லாவே சில் அவுட் பண்ணலாம் ஃபேமிலியோடு வரும்போது. சூப்பராக இந்த பிளேஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட அப்பா, அவங்க தங்கச்சி எல்லாமே இந்த வில்லாவில் தங்கியிருக்காங்க. நமக்கு கொடுத்த வில்லா பார்த்தீங்கன்னா மேலே பால்கனி வில்லாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. பாருங்க, இங்கே பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா? நல்லா பால்கனி வியூ. மேலேருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு சூப்பரான வியூ இருக்குங்க. இங்கேயே ஒரு சின்ன சிட்டிங் வச்சுருக்காங்க. இந்த போகிற வழி இருக்குது பார்த்தீங்களா, இந்த வழி எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நைட்லாம் சூப்பராக லைட் எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நைட் வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். சரிங்களா, பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா கேரம் போர்டு வச்சுருக்காங்க. நீங்கள் ப்ளே பண்ணுறதா இருந்தால் ஈஸியாகவே ப்ளே பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல வியூ இருக்குங்க. இங்கேயே ஒரு சூப்பரான ஃபவுண்டைன் வர வச்சுருக்காங்க. அப்பப்போ இந்த மோட்டார் போடுறாங்க, தண்ணியெல்லாம் சூப்பராக விழுகும். சரிங்களா, அப்படியே வாங்க நம்ம மேலே இருக்கக்கூடிய நம்ம ரூமுக்கு போகலாம். பால்கனி வியூங்க பக்காவாக இருக்கும். வாங்க காட்டுறேன். பார்த்தீங்களா, பக்காவான வியூவா? சூப்பருங்க. கண்ணு கெட்டுற தூரம் வரைய ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சரிங்களா, அப்படியே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இதான் நம்ம பெட்ரூம். சரிங்களா, இங்கே தான் நம்ம தங்கியிருக்கோம். அதே மாதிரி தீமில் நல்லா சுற்றி கர்டைனு பார்க்கவே ஜகன்னு இருக்குங்களா. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் வந்தாலும் நல்லா ரொம்ப நீட்டாகவே தங்கலாம். பேச்சுலர்ஸ் மட்டும் கொடுக்க மாட்டேன்றாங்க, அதான் கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்குது. டிவி இருக்குது. அதே மாதிரி ஒரு சூப்பரான கபோர்டுங்க. திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். நம்ம திங்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. சரிங்களா, கேமராஸ் எல்லாமே உள்ளே தான் வச்சுருக்கோம். அட்டாச் பாத்ரூம், இதுவும் அதே மாதிரி தான். நல்லா அட்டாச் பாத்ரூமு பார்த்தீங்களா, நல்லா ஸ்பேசியஸான அட்டாச் பாத்ரூமு. நைட் ஆச்சுன்னா இங்கே தான் உட்காந்து சில் அவுட் பண்ணோம். நம்ம லுங்கி இங்கே தான் இருக்குது. சரிங்களா, கேமரா எல்லாத்தையுமே இங்கே தான் வச்சுருக்கோம். இந்த வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா சும்மா ஜஸ்ட்டு மேலே நின்று பார்த்தாலே இதோட வியூ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. பார்த்தீங்களா, ஈஸியாகவே நம்மளால் வியூவை பார்க்க முடியும். பக்காவாக இருக்கா? இப்படி வந்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்குது. ரெஸ்டாரண்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக சமைக்கிறாங்க. உள்ள ஒரு அக்கா தான் சமைக்கிறாங்க. எனக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான டிஷ்ஷஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. பார்பிக்யூ செஞ்சு கொடுத்தாங்க. பார்பிக்யூலாம் பார்த்தீங்கன்னா தனியாகவே செஞ்சு கொடுக்குறாங்க. நீங்கள் கேம்ப் பண்ணிக்கிட்டே பார்பிக்யூவும் நீங்கள் பார்த்துக்கிட்டே பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ்ஷு, மட்டனு, சிக்கனு, பீஃப்னு எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராக சமைச்சு தராங்க. கண்டிப்பாக உள்ளே போய் நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இப்படியே வெளியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு வில்லா இருக்குது. சரிங்களா, இதுவும் ஒரு சூப்பரான ப்ரைவேட் வில்லா. வாங்க காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வியூ இருக்கும். அந்த சைடு ஃபுல்லாகவே நேச்சருக்கான ஒரு வியூ தான். ரொம்ப பக்காவாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் ஹைட்டில் கட்டியிருக்காங்க. வாங்க காட்டுறேன். ரொம்ப நல்லா இருக்குதுங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லை, இங்கேருந்து பார்க்கும்போது பின்னாடி இருக்கக்கூடிய ப்ளே கிரவுண்டு, கிட்ஸ் ஏரியாலாம் ரொம்ப சூப்பராக தெரியும். பாருங்கள், அது எல்லாத்தையுமே உங்களை நான் டீட்டெயிலாக காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வில்லாவை பார்த்தாலாம். அப்படியே மேலே வந்தீங்கன்னா இங்கே நின்று பார்த்தீங்கன்னா நல்லாவே சில் அவுட் பண்ணலாங்க. சரிங்களா, அப்படியே ரூம்குள்ளே வாங்க. சூப்பருங்க. இங்கே ஒரு சூப்பரான பெட்ரூம். சரிங்களா, ஒரு ஃபேமிலிக்கு இல்லை ஒரு கப்புளுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். சரிங்களா, ரொம்ப காம்பேக்டான ரூமு, ஒரு நல்ல சாஃப்டான பெட்டு, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. கூடவே ஒரு டிவி, அதுக்கப்புறம் சிட்டிங்கு. இங்கே ஒரு சூப்பரான வியூ இருக்குங்க. நல்லா பக்கா வியூங்க. இங்கேருந்து ஸ்விம்மிங் பூலை ஈஸியாக பார்க்கலாம். பாருங்கள், ஸ்விம்மிங் பூல் தெரியுதா? ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம். இந்த பாத்ரூமே நல்ல ஸ்பேசியஸான பாத்ரூம். இங்கே ஷவர் வச்சுருக்காங்க, க்ரீசர் இருக்குது, நீட்டான பாத்ரூம் இருக்குது. எல்லாமே ரொம்ப பக்காவாக ரொம்ப நீட்டாகவும் வச்சுருக்காங்க. நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா ஒரு சூப்பரான பால்கனி இருக்குது இந்த ரூமுக்கு. அதையும் உங்களுக்கு காட்டுறேன். பக்காவாக இருக்கும். சூப்பருங்க, நல்ல ஒரு பால்கனி.
ஆக்சுவலாக இங்கேருந்து பார்க்கும்போது அந்த வயநாடோட மொத்த அழகுமே தெரியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயநாட்டில் இந்த மாதிரியான ஒரு சீனிக் தான் நிறைய இடங்கள்ல இருக்குது. நான் நிறைய இடங்களை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கேருந்து பார்க்கும்போது இங்கே ப்ளே ஏரியாலாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பேஸ்கெட் பால் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் இருக்குது. அங்கே ஒரு வாட்ச் டவர் இருக்குங்க. சரிங்களா, அந்த வாட்ச் டவருக்கு உங்களை நான் கூட்டு போய் காமிக்கிறேன். அங்கங்கே நிறைய மரங்கள் இருக்குது, பலாப்பழம்லாம் தொங்குது, இளநீ தொங்குது. ஸோ நிறையவே இருக்குங்க, ரொம்ப நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்படியே நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா இந்த சைடு இருக்கக்கூடிய வியூவும் பார்க்கலாம். சரிங்களா, பக்கா. ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சா? ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சா? சாப்பிட்றலாம். அப்போ நம்ம சாப்பிட்றலாம். அப்படியே நீ சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா கீழே தாங்க ஸ்விம்மிங் பூல் இருக்குது. சரிங்களா, ஃபஸ்ட் இப்போ என்ன பண்ணிடணும்னா ஸ்விம்மிங் பூலை போய் பார்த்தலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க, வாங்க காட்டுறேன். அப்பா, ஆக்சுவலாக நைட்டு நான் குளித்தோம், திரும்ப காலையில் குளித்தேன், இனிமேலும் நான் குளிக்க தான் போகிறேன். சரிங்களா, ரொம்ப பியூட்டிஃபுல்லான அழகான ஒரு ஸ்விம்மிங் பூலுங்க. சரிங்களா, ரொம்ப ஆழம்லாம் கிடையாது. கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடம் வச்சுருக்காங்க, கிட்ஸுங்கன்னா வந்து உட்காந்து குளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அடல்ட் எல்லாருமே உள்ளே இறங்கி குளிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஆழம் கிடையாது. ஒரு 4 feet இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நமக்கு இங்கே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அளவுக்கு இருந்துச்சு. ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. இந்த இடமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மேலே இருக்க ரூமு அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வாட்ச் டவர் தான். இந்த வாட்ச் டவருக்கு இப்போ நம்ம இப்படி போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த பியூட்டிஃபுல்லான வியூவில் நல்லாவே ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிஸோட வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, கார்பெட் கம்பெனியில் நீங்கள் மொத்தமாக எடுக்கிறதா இருந்தால் இதை மொத்தமாக எடுத்துக்கலாம், நல்ல ப்ரைஸில் கொடுக்குறாங்க. Welcome, welcome to Wilderness Stay Wayanad. சரிங்களா, இந்த வியூவில் எப்படி இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்விம்மிங் பூலை விட்டு நீங்கள் அப்படியே வெளியில் போனீங்கன்னா பின்னாடி ப்ளே கிரவுண்ட் இருக்குங்க, வாங்க காட்டுறேன். ஆக்சுவலாக எல்லா பக்கமே நல்ல சீனிக்காக இருக்குது. வயநாடேவும் ரொம்ப ஒரு க்ரீனரியான பிளேஸுங்க. அதனால் எந்த பக்கம் பார்த்தாலுமே ஒரு அழகான வியூ தெரியும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிட்ஸு ப்ளே ஏரியா இருக்குது. சரிங்களா, அதுக்கப்புறம் ஒரு ப்ளே கிரவுண்ட் இருக்குது. கிட்ஸ் ஏரியாவை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா ஃபேமிலிஸோடு வரும்போது கிட்ஸ் எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும், அதுக்காகவே சூப்பராக கிட்ஸ் ஏரியா வச்சுருக்காங்க. சின்ன சின்ன விஷயம்தான். சரிங்களா, ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு சின்ன சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ட்ரம்போலியம். சரிங்களா, சூப்பராக 5 வயசு to 12 வயசு அவங்க மட்டும்தான் இதில் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. சரிங்களா, சரிங்களா. அதுக்கப்புறம் சின்ன ஒரு ஸ்லைடு கொடுத்துருக்காங்க, உள்ளே ஏறி உட்காந்தெல்லாம் பண்ண முடியாது, நம்ம சின்ன பசங்க சூப்பராக பண்ணிக்கிறவாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ப்ளே கிரவுண்டு, வாங்க உங்களை ப்ளே கிரவுண்டு கூப்பிட்டு போகிறேன். இந்த இடத்த நல்லா என்டர்டைன்மெண்ட்டாகவே நம்மளால் யூஸ் பண்ண முடியுங்க. போயிடுச்சு தம்பி, நல்லா கேட்டுக்கங்க. 3 சான்ஸு. சரியா, போட்டுருங்க பார்க்கலாம். கரெக்டாக 3 சான்ஸ் தம்பி. போட்டாண்டா, அண்ணன் மானத்தை காப்பாற்றிருவியோன்னு நினச்சிட்டேன். 2 சூப்பராக தம்பி. அவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி சூப்பரான வாட்ச் டவர் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்கேருந்து பார்க்க வாங்க. ஏதோ அனிமல்ஸ் எல்லாம் பார்க்க முடியுமானா ரொம்ப ரேர் தாங்க. சரிங்களா, இந்த பக்கம்லாம் அதிகமான அனிமல்ஸ் கிடையாது, பட் ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா, சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த காப்பி தோட்டம் ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க மேலே போய் காட்டுறேன். பட் நீங்கள் நல்ல பெரிய ஒரு குரூப்பாக வர்றீங்க அப்படின்னா, பெரிய ஃபேமிலியாக வர்றீங்க அப்படின்னா நல்லா சில் அவுட் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம். பார்த்தீங்களா, பக்காவாக இருக்கா? சூப்பர். நிறைய பலாமரம் தாங்க இருக்குது. கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காப்பி தோட்டம். பார்த்தீங்களா, இங்கேருந்து பார்க்கும்போது அந்த வில்லா தெரியுது. இங்கேருந்து பார்க்கும்போது சூப்பரான ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நல்லாவே சுற்றி டான்ஸ் ஆடுங்க. ஹாய் ஜி, நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருப்பீங்க. ரைட்டு. மினிக்கியா? மினிக்கி அது என்ன பாட்டு ஜி? முட்டை கலக்கியா? ஹோட்டல் போகணும் ஜி. சரி, நல்லா கலக்குங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தனியாக சேனல் வச்சுருக்காங்க, இன்ஸ்டாகிராம் சேனல். நான் வேணா கேட்டு வாங்கி தரேங்க. சரிங்களா, அப்படி நீங்கள் கீழே வந்தீங்கன்னா சில் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய ப்ளேஸ் வச்சுருக்காங்க. நிறைய ஸ்விங், இந்த மாதிரி நிறைய ஸ்விங்கு அங்கங்கே வச்சுருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்கக்கூடிய ஏ ஃப்ரேம் காட்ட போகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த வழியும் நம்ம ஏ ஃப்ரேம் போகலாம். இதுதான் ரிசப்ஷனு. யூஸ்வலாக நீங்கள் செக்இன் பண்ணுறது எல்லாமே இங்கே தான் பண்ணுவீங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா கிச்சன் இருக்குங்க. கிச்சன் காட்டுறேன். ரொம்ப நல்லா சமைப்பாங்க அங்கே இருக்கவங்க. வாங்க காட்டுறேன். ஆக்சுவலி இதில் போனாலும் நம்ம மேலே வந்து ரெஸ்டாரண்ட் போயிடலாம். பாருங்கள். ஹாய்க்கா, நல்லா இருக்கீங்களா? உள்ளே வரலாம்ல. இங்கே தான் கிச்சன்.
சூப்பராக சமைச்சு தர்றாங்க. நான் உங்களுக்கு ஆஃப்டர்நூன் என்னென்ன சமைச்சிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே மேலே போகலாம். ரொம்ப நல்லா சமைக்கிறேன்க்கா, ரொம்ப நன்றி. அப்படி நம்ம மேலே போகலாம். ரெஸ்டாரண்ட்டுங்க, சரிங்களா. அதுக்கு பக்கத்தில் தான் இந்த ஏ ஃப்ரேம் இருக்குது. ஏ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹனிமூன் கப்பலுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது கூடவே பார்த்தீங்கன்னா இதான் ஃபேமிலி வர்றாங்க அப்படின்னா அங்கே 2 காட் இருக்குது, சரிங்களா. 2 காட் இருக்கிறதுனால ஒரு 5 பேர் ரொம்ப தாராளமாக தங்கலாம். வாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ரெஸ்டாரண்ட்டு, சரிங்களா. இங்கே தான் நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம், நைட்டு டின்னர் எல்லாமே இங்கே தான் சாப்பிட்டோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடம். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்டர்நூனுக்கு லஞ்சு ரெடி பண்ணோம். ரொம்ப நல்லா இருக்குது, சரிங்களா. சூப்பரான ஃபிஷ்ஷுங்க. ஃபஸ்ட்டு ஃபிஷ் எடுத்துக்கலாம், சரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி கேட்டோம், சிக்கன் பிரியாணி கொடுத்துருக்காங்க. பாருங்க, போடுறா தம்பி, பாக்கா சிக்கன் பிரியாணி. பாடா பிரியாணி தாங்க சாப்பிட்ணும், சரிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கறி இருக்குது. பார்த்தீங்களா, செம்ம ஃபிஷ்ஷு. பாடா பக்கால சூப்பராக சாப்பிட்றலாம். பக்கா இன்னும் நிறைய இருக்குது. அப்படியே கொஞ்சமாக சாப்பிட்டுடலாம். இந்த சைடு கேரளா பிரியாணி கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க இருக்கேன். சம்திங் ஏதோ கறி மீன் அட்டகாசப்படுத்திருக்காங்க, சரிங்களா. அப்படியே வாங்க, வெளியில் வாங்க. பார்த்தீங்களா, ரொம்ப க்ரீனரியாக, அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக, அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்குங்க. இவ்வளோ க்ரீனரியாக இருக்கிறதுக்குள்ளே தான் அந்த ஏ ஃப்ரேம் இருக்குங்க. வாங்க காட்டுறேன். பக்கா அப்போ சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, ஏ ஃப்ரேம். கீழே ஒரு பெட் இருக்குது, மேலே ஒரு பெட் இருக்குது. நல்ல பெரிய ஃபேமிலிக்கும் ஆப்டாக இருக்கும். அதேமாதிரி ஹனிமூன் கப்பலுக்கு சூப்பராக கொடுக்குறாங்க, சரிங்களா. வாங்க காட்டுறேன். பக்கால அருமையாக பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்தோடனே ஒரு சூப்பரான பெட்டுங்க, சரிங்களா. ரொம்ப கம்ஃபர்ட்டான பெட்டு, ஒரு டிவி, கூடவே ஒரு ஃபேனு, நல்ல சிட்டிங் ஸ்பேஸ் இருக்குது. நல்ல பெரிய ரூமு, அதனால் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. அப்படியே மேலே போனீங்கன்னா மேலே ஒரு பெட் இருக்குது. இது ஏ ஃப்ரேம்ன்றதுனால மேலே இருக்க ஸ்பேஸையும் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, மேலே இருக்க ஏ ஃப்ரேமும் இங்கேயும் ஏசி வச்சுருக்காங்க. ஸோ பக்காவாக இருக்குதுங்க. ஃபுல்லாகவே ஏ ஃப்ரேமு. நீங்கள் ஆர்டினரி ரூமில் தங்குறதுக்கு இந்த மாதிரி ஏ ஃப்ரேமில் தங்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அது உள்ளே வந்து தங்கும்போது தான் தெரியுங்க, சரிங்களா. சூப்பரான கம்ஃபர்ட்டான பெட்டு, பின்னாடி ஒரு சூப்பரான வியூ இருக்குது. ஏசி போட்டிருக்காங்க, ரொம்ப நல்லா பக்காவாக இருக்குதுங்க, சரிங்களா. அப்படி வாங்க கீழே போகலாம். ஏ ஃப்ரேமுக்கு தனியாக ஸ்பெஷலாக சார்ஜ் பண்ணுறாங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 7000 rupeesங்க, சரிங்களா. இது ஹனிமூன் கப்பலாக வர்றாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படியே வெளியில் போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பால்கனி வியூ இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரூம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு அழகான ரூம் இருக்குங்க. அதையுமே உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து சொல்லுங்கள். இந்த ஸ்டேக்கில் இருக்கிறதே ஒரு சின்ன ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ க்ரீனரியான ஒரு பிளேஸுங்க, சரிங்களா. ஆக்சுவலாக முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே ஒரு சூப்பரான வில்லா இருக்குது. இந்த வில்லாவும் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதுக்கு மேலேயும் ஒரு வில்லா கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பூல் இருக்கக்கூடிய வில்லா கட்டிக்கிட்டு இருக்காங்க. வாங்க காட்டுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வில்லாவுக்கு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான ப்ரைஸ் தான். 5000 rupees ஸ்டார்டிங் பண்ணுறாங்க. அதே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பர்சனுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்கு ஏசி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1000 rupees அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க. வாங்க காட்டுறேன். இது ஒரு ப்ரைவேட் வில்லாங்க, சரிங்களா. எல்லா வில்லாவிலும் இருக்கிற மாதிரி முன்னாடி ஒரு சூப்பரான ரிலாக்ஸிங்க்கு ஒரு சின்ன சிட்டிங் போட்டிருக்காங்க. அப்படியே உள்ள ரூம்குள்ளே வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பருங்க, பக்கா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லா ப்ரைவேட் வில்லாவிலுமே ஒரே மாதிரியான தீமாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பெட் எல்லாமே ஒரே மாதிரி, கர்டைன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க, சரிங்களா. அந்த வில்லாவில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி, பட் இந்த வில்லா இன்னும் கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்குது, சரிங்களா. அதே மாதிரி இங்கே ஒரு சூப்பரான சோஃபா போட்டிருக்காங்க. டிவி இருக்குது, ஏசி இருக்குது, ஃபேன் இருக்குது, சரிங்களா. நல்ல ஸ்பேசியஸான ரூமுங்க, சரிங்களா. இது சூப்பரான சீட்டிங் பார்த்தீங்களா. கப்புள்ஸ் வராங்க, ஃபேமிலியாக வர்றாங்க அப்படின்னா நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாங்க. பக்கா நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு ஒரு நல்ல வியூ இருக்குது, பார்க்கவே நல்லாவும் இருக்குது, சரிங்களா. அப்படி இங்கேருந்து வந்தீங்கன்னா உள்ள அட்டாச் பாத்ரூம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்ல ஸ்பேசியஸான பாத்ரூம் பாருங்களேன். நல்ல ஸ்பேசியஸான பாத்ரூம்.
பக்காவாக இருக்கா. க்ரீசர் எல்லா ரூம்லேயுமே வச்சுருக்காங்க. அப்படியே நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா ஒரு நல்ல வியூ தெரியுங்க. பக்காவா ஒரு ப்ரைவேட் வில்லா, ஒரே ரூம் தான் பட் ப்ரைவேட் வில்லாவாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த சைடு நல்ல வியூ தெரியுங்க. சரிங்களா. இதுக்கான ட்ரோன் வியூஸ்லாம் நிறைய இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். இது 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சீசனு நான் சீசன் பிரிச்சிருக்காங்க, ஏசி வித் நான் ஏசி அப்படின்னு சொல்லியும் பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் ரூம்ஸ் எல்லாத்தையுமே கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஒருவேளை நீங்கள் நான் சீசனில் வர்றீங்கன்னா ஒரு வில்லா பார்த்தீங்கன்னா 5000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இதே இது நீங்கள் சீசனில் வர்றீங்க அப்படின்னா 5500 இல்லை ஒரு 1000 அந்த அளவுக்கு கண்டிப்பாக ஒரு வேரியேஷன் இருக்கும். அந்த சீசனில் நீங்கள் வரும்போது கண்டிப்பாக என்கொயரி பண்ணிவிட்டு கேளுங்க. நீங்கள் டேரெக்டாக புக் பண்ணி ஃபேமிலியாவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸாவோ நல்லா வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த ரிசார்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. நீங்கள் வயநாட்டில் ஒரு நல்ல பட்ஜெட்டான நல்ல லக்ஸரியான ப்ரைவேட் வில்லா தேடுறீங்கன்னா கப்பலுக்கும் சரி ஃபேமிலிஸ்க்கும் சரி இல்லை கார்பரேட் கம்பெனிலேருந்து வந்தாலும் சரி இது ரொம்ப நல்லா ஆப்டாகவே இருக்குதுங்க. நல்ல நேச்சர் டச்சோட நிறைய ஃபெசிலிட்டியோட ஸ்விம்மிங் பூலு, கேம்ப் ஃபயரு, அது கூட பார்த்தீங்கன்னா பின்னாடி ப்ளே கிரவுண்டு, கிட்ஸுக்கு கிரவுண்டு, நல்ல ஸ்பேசியஸு, மேலே கான்ஃபரன்ஸ் பண்ணுறதுக்கோ மீட்டிங் பண்ணுறதுக்கோ நல்ல ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட்டுன்னு பக்காவாக வச்சுருக்காங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் தரேன், டைரெக்டாக கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் மனோ விக்ரம். டாடா பாய்.